அண்ணாமலையாருக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி உண்மை சத்தியம் பேரின்பம் இவற்றை அடைவது அரிதல்ல. அதற்கு மிக எளிமையான எல்லோராலும் செய்யக்கூடிய ஆன்மீக வழி உண்டு. அந்த எளிமையான வழியே உழவாரப்பணி. உழவாரப்பணி என்பது வெறும் ஆலயத்தை சுத்தம் செய்வதல்ல, அது மனதை சுத்தம் செய்யும் தவம், அகங்காரத்தை அழிக்கும் யாகம், இறைவனின் திருப்பணியில் தன்னை அர்ப்பணிக்கும் பக்தி மார்க்கம், சிற்றின்பம் பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் பேரின்பம். கோவிலை கண்டு மகிழ்வது சிற்றின்பம், கோவிலை தூய்மைப்படுத்தி தலைமுறைகளை வழிபட வழி செய்வது பேரின்பம். செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம், செய்வது சிவன் அருள் என உணர்ந்தால் பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். தரிசனம் செய்வது பக்தி, தரிசனம் செய்ய வரும் ஆயிரங்களுக்கு உழவார பணி செய்வது பேரின்பம். பயன் கருதி செயல் புரிந்தால் சிற்றின்பம், பயன் கருதாது செயல் புரிந்தால் பேரின்பம். கையில் பூவை வைத்து ஏந்துவது பக்தி, கையில் துடைப்பத்தையும் மண்வெட்டியும் ஏந்தி ஆலயத்தை புனிதமாக்குவது தொண்டின் உச்சம். உங்கள் நிழலின் குரலில் மீண்டும் தொடரும்.